சங்கீதம் 37 அதிகாரம் 12-13 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளோ விதமாக நிந்தைப்படுத்துகிறார்கள், தூசிக்கிறார்கள், அடிக்கிறார்கள், கொல்லுகிறார்கள், எவ்வளோ எல்லாம் செய்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். அவன் மனம் திரும்பாத பட்சத்திலே, அவன் மரித்து போகிற வேளையிலே அவனுடைய ஜீவாத்துமா அங்கே ஆண்டவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பிலே நின்றுதான் ஆக வேண்டும். வேறு ஒருவரும் நியாயம் தீர்க்கிறதில்லை, ஆண்டவர் தான். அவன் செய்த கிரிகளுக்கு தக்க பலன் ஆண்டவர் அளிக்கிறவராயிருக்கிறார். ஆகையாலே நாங்கள் கலங்காதபடி ஆண்டவரையை நோக்கி பார்ப்போம். சங்கீதம் 37:18 சொல்லுகிறது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லுகிறார். உத்தமர்களின் நாட்கள், ஆண்டவர் பயந்து ஆண்டோட கட்டளை கீழ்ப்படிந்து கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகளுக்கு முகம் கொடுத்து அவரே அண்டிக் கொள்கிற வேளையிலே அப்படிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையும் அவர் அறிந்திருக்கிறார், எங்களுடைய நாட்களையும் அறிந்திருக்கிறார். எங்கள் ஆத்மாவும் அவருக்கு முன்பாகத்தான் எங்களுடைய ஜீவாத்மா போய் நிற்க வேண்டும். அவருடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமாம். நித்திய சுதந்திரம், வாடாத சுதந்திரம், நித்திய ராட்சியத்தின் சுதந்திரம், நித்திய ஜீவன் என்னும் சுதந்திரம் எங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆனபடியால் கலங்காது இருப்பீர்களாக. ஆமென்.